இப்படி ஒரு பிரதமர் நம்ம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம ராணுவ வீரர்களுக்கு ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்ல போய் இதுல போய் சண்டையா போட்டாங்க இல்ல இல்ல ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக என்ன நாடா ஆடுறாங்க பாருங்க. ஐயோ, நீ பிரதமரை பத்தி பேசுறது எல்லாமே கரெக்டியா, தெளிவான செயல்பாடு, கரெக்டான டிஃபென்ஸ் அட்டாக். ஆனா நீ கடைசியா ஒன்று சொன்ன போற மிலிட்ரிக்காரங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு எதுக்கு புகழ்ச்சி அப்படின்னு. யோ, நீ எல்லாம் வந்து இந்தியாவிலே வாழ்றதுக்கு தகுதியற்றவையா. -°C எப்படி இருக்கும் தெரியுமாயா? பார்டரை போய் பார்த்துருக்காங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? உடம்புல எப்பயும் ஒரு 15-20 கிலோவை தூக்கின்னு போற அந்த பெயின் உனக்கு வந்து புரியுமா? அசால்ட்டா சொல்லிட்டேன். ஏன்னா நீ இப்படின்னு பேசிட்டு இருக்கில்ல, உனக்காவையும் சேர்த்தான் வந்து யாரோ பார்த்த புள்ளையோ யாரோட அப்பாவோ அங்கே போய் வந்து பாதுகாத்து நின்றுட்டு இருப்பாங்க துப்பாக்கி தூக்கிட்டு. ஆனால் அவங்க நீ வந்து புகழாரம் சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அளவுக்கு அன்ரெஸ்பான்சிபிளாக என்ன எப்படி பேசுறீங்க? இதெல்லாம் ஆக்சுவலாக தேச துரோகம். இதெல்லாம் இதுமாரி பேசுறதே